10th standard maths chapter 6 trigonometry example 6.28 solution என்னன்னு பார்க்கலாம். From the top of the tower 50 meter height, அப்போ ஒரு டவர் இருக்குது. அந்த டவருடைய ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டயக்ராம் பார்ப்போம். ஒரு டவர், இந்த டவருடைய ஹைட் 50 மீட்டர். இந்த டவர் வந்து எப்பவுமே எங்கே இருக்கும், கிரவுண்டில் தான் இருக்கும். ஸோ அந்த கிரவுண்ட் லைன் வரைஞ்சிட்டோம், ஒரு டவரை வரைஞ்சாச்சு. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த ட்ரீ அப்படின்றாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, டிப்ரெஷன்னா மேலேருந்து பார்க்குறாங்கன்னு அர்த்தம். டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த ட்ரீனா ஒரு ட்ரீயோடைய டாப்பும் பாட்டமும் பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல இன்னொரு ட்ரீயும் இருக்குது. ஆல்ரெடி டவர் வந்து 50 மீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த டவர்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரீயை பார்க்குறாங்க. அப்போ ட்ரீ வந்து பக்கத்தில் எங்கேயோ இருக்கும். ட்ரீயோடைய டாப்பும் பாட்டும் பார்க்குறாங்கன்னா ட்ரீ வந்து டவருடைய ஹைட்டை விட கம்மியாக தான் இருக்கும். இப்போ டவருக்கு மேலேருந்து இந்த ட்ரீயோடைய டாப்பையும் இந்த ட்ரீயோடைய பாட்டமையும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், மேலே வந்து ஒரு ஹரிசான்டல் லைன் வந்து வரைஞ்சிக்கணும். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக டிப்ரெஷனுக்கு மட்டும் கம்பல்சரி நீங்கள் இதை மேலே வந்து வரையணும். இப்போ வரைஞ்சிட்டு அதிலிருந்து தான் நம்ம ஆங்கிள் டிப்ரெஷனை மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு டாப் அண்ட் பாட்டம் கொடுத்துட்டாங்க. ஆஃப் எ ட்ரீ அப்சர்வ்டு டு பி 30 and 45 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த டாப்புன்றது இந்த 30 டிகிரியும் இந்த பாட்டம் அப்படின்றது இந்த 45 டிகிரி, இதுக்கு இது அப்படின்றது தான் ரெஸ்பெக்டிவ்லின்னு வேர்டரை சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ரீயோடைய டாப்பை பார்க்கும்போது கிரியேட் ஆகிற ஆங்கிள் 30 டிகிரி. ட்ரீயோடைய டாப் என்ன, இது. இங்கே இந்த ட்ரீயோடைய டாப்பை பார்க்கும்போது கிரியேட் ஆகிற ஆங்கிள், இந்த ஆங்கிளை 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு ட்ரீயோடைய பாட்டமை பார்க்கும்போது, ட்ரீயோடைய பாட்டம்னா என்ன, இதுதான் பாட்டம். அப்போ இங்கே நமக்கு இப்படி கிரியேட் ஆகுது பார்த்திங்களா, இது வரைக்கும் இந்த ஆங்கிளை தான் அவங்க இதிலிருந்து இது வரைக்கும் இந்த ஆங்கிளை இவங்க 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் 30 டிகிரியாக இருந்ததுன்னா இந்த ஜெட்டில் இங்கே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஹரிசான்டல் லைன் இங்கேயும் வரையணும். அப்போ தான் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ நவ் இதில் இருந்து இது வரைக்கும் 30 டிகிரி. ஸோ இந்த பார்ட் இங்கே கனெக்ட் ஆகி இந்த இடத்துக்கு வருது. இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் பார்த்தா இந்த ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிளும் 30 டிகிரி. அதே மாதிரி இந்த செட்டை இந்த லைனுக்கு நம்ம பார்த்தோம்னா இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாட்டமாக பார்க்குறது. இந்த 45 டிகிரி எது வரைக்கும் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த செட் லைனில் பார்க்கணும். பார்த்த உடனே இங்கே வருது இந்த செட். அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் நமக்கு 45 டிகிரி. இதுதான் இந்த டயக்ராமில் நாங்கள் வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராமில் வேறு என்னென்ன டேட்டாஸை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும்னு பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டவர், இந்த டவருடைய ஹைட் 50 மீட்டர்ஸ். இந்த டவருக்கு மேலே இருந்து ஒரு ட்ரீயை பார்க்குறாங்க. ட்ரீயோடைய டாப்பும் பாட்டமும் பார்க்குறாங்க. அப்போ ட்ரீயோடைய டாப்பை பார்க்கும்போது அவங்களுக்கு க்ரியேட் ஆகிற ஆங்கிள், அந்த ஆங்கிளை வந்து 30 டிகிரி கொடுத்துருக்கோம். ட்ரீயோடைய பாட்டமை பார்க்குறாங்க. பாட்டம்னா இந்த லைன். இப்போ இந்த லைன் பாட்டமை பார்க்குறாங்க. பாட்டம் பார்க்கும்போது பாட்டம்லேருந்து க்ரியேட் ஆகிற ஆங்கிள் 45 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில். நவ் இப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல், ஆப்போசிட்ஸில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ். ஸோ இந்த செட்டில் வந்து இங்கே கனெக்ட் ஆகும்போது இந்த பாயிண்ட்டு, அதே மாதிரி இந்த 45 டிகிரி வந்து இதிலிருந்து இது வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதிலேருந்து நம்ம இங்கே வரும்போது இதுக்கான ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் இங்கே க்ரியேட் ஆகும். இது 45 டிகிரி. நெக்ஸ்ட்டு ABCDEன்னு மார்க் பண்ணியிருக்கோம். நான் இந்த ஹைட்டு, இந்த ட்ரீயோடைய ஹைட்டு தான் டிஇ. இந்த டிஇயை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியாது. இங்கேருந்து ஒரு பேரலல் லைனும் வரைஞ்சிச்சு. இப்போது இந்த இடியும் இந்த பிசியும் ஈக்குவலாக இருக்கும். ஆல்ரெடி இந்த டவருடைய ஹைட்டு ஃபுல்லாக 50 மீட்டர்ஸ் நமக்கு தெரியும். இங்கே இந்த டிசி அப்படின்ற பார்ட் இதிலேருந்து இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த இபிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இபியும் இந்த டிசியும் ஈக்குவலாக இருக்கும். இந்த பிசி இந்த இடியும் ஈக்குவலாக இருக்கும். நம்ம எதை ஃபைண்ட் பண்ணணும், இந்த ட்ரீயோடைய ஹைட்டை மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். இந்த ட்ரீயோடைய ஹைட் வேணும் அப்படின்னா இந்த சைடில் நம்ம பார்க்கும்போது ஓவராலாக 50 மீட்டர்ஸ் இருக்குது. இந்த 50 மீட்டர்ஸ்லேருந்து இந்த ஏபி அப்படின்ற ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரிமைனிங் பார்ட் கிடைக்கும். இது ஓவராலாக 50. இந்த 50லேருந்து ஏபியோடைய இந்த லென்த் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு ஹைட் அப்படின்னா இதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஹைட் ஃபைண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், ஏசிடி. இங்கே கிரியேட் ஆகிற ஆங்கிள் 45 டிகிரி. அடுத்ததான் ஏபிஇன்னு இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக எடுக்கக்கூடிய ட்ரையாங்கிள் இந்த லென்த்தில் இருக்குது. ஓகேங்களா, இதிலேருந்து ஏலேருந்து சி வரைக்கும் இருக்குது. அண்டு இந்த பார்ட்டு டிசி அண்டு இது வந்து ஹைபாட்னியூஸ் சைடு. இந்த 45 டிகிரிக்கு எடுத்திருக்கோம். அடுத்ததாக ட்ரையாங்கிள் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன இருக்கும், இந்த ட்ரையாங்கிள் இருக்கும், இந்த ஏபிஇ இருக்கும், அதுதான் எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஓவராலாக இருக்கக்கூடிய மொத்த ஹைட்டில் இருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணணும். இது வந்து என்ன, ஏபி. இந்த ஏபி பார்ட்டை இந்த ஏசியிலேருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ
இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஏபி பார்ட் இருக்குது. இதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஹைட் என்னன்றது தெரியும். ஸோ இந்த ஏபி, இந்த பின்றது எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஏபி தெரியணும், இந்த ஏசி ஆல்ரெடி தெரியும். இந்த ஏசியிலேருந்து இந்த ஏபியை மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் பார்ட் கிடைக்கும். ஆனால் ஏபி நமக்கு என்னன்னு தெரியாது. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இதிலேருந்து நமக்கு என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்றது நம்ம பார்த்து எழுதிட வேண்டியது தான். இப்போ இவங்க என்ன கிடைக்காங்க? டவருடைய ஹைட் வந்து 50 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கலாம். ஹைட் ஆஃப் த டவர். டவர் வந்து எதுலேருந்து எது வரைக்கும்னு பாருங்கள். இது ஃபுல்லாக ஏசி. இப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எந்தெந்த ஆங்கிள்ஸ்லாம் நமக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஆப்போசிட்லன்றதை அதையும் நம்ம வந்து எழுதணும். இந்த பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த லைனை எக்ஸு ஏஇ இது வரைக்கும் க்ரியேட் ஆகிறது தான் 30 டிகிரி. இந்த எக்ஸு ஏஇ இந்த ஆங்கிளும் இங்கே இந்த செட்டில் க்ரியேட் ஆகிற ஆங்கிள், இந்த ஆங்கிளும் பிஇஏ ரெண்டுமே 30 டிகிரி. ஏன்னா இது ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்னு சொல்கிறோம். அடுத்ததாக 45 டிகிரி பார்க்குறோம். எக்ஸ்ஏடி இது வரைக்கும் வருது. அதே மாதிரி எக்ஸ்ஏடி இந்த ஆங்கிள் இப்போ இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஏக்கு வந்துட்டோம். ஏலேருந்து வந்து இங்கே பார்க்குறோம். இங்கே பார்க்கும்போது இங்கே நமக்கு க்ரியேட் ஆகிருக்கிறது டின்ற ஆங்கிள். அப்போ சிடிஏ ஆங்கிள் சிடிஏ இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரின்னு அவங்களுக்கு நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு பார்த்தோன்னா இங்கே இது ஆங்கிள், இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இந்த சைடு அட்ஜசன்ட், இந்த சைடு ஹைபாட்னியூஸ் போட்டாச்சு. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது பிசி நமக்கு ஃபைண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு டிசி தெரிஞ்சால் தான் இந்த ட்ரையாங்கிளில் போயிட்டு இந்த பார்ட்டை கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிச்சா தான் இந்த ஏபியை இது மொத்தத்துலேருந்து நம்ம மைனஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு என்ன வேணும்? இந்த ட்ரையாங்கிளை பார்க்கும்போது இபி இல்லை, ஏபியும் இல்லை. இந்த இபியை இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நான் கண்டுபிடிக்க முடியுமா நம்ம வந்து செக் பண்ணுறோம். இபியும் டிசியும் ஈக்குவல், சரிங்களா? டிசி இந்த இபி ஈக்குவல். அப்போ நான் இபியை கண்டுபிடிச்சாலும் டிசியை கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். இந்த டிசி எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த வேல்யூ எடுத்து இங்கே போட்டுருவேன். அப்போ எனக்கு ஏபியை நான் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே டேன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா டேனுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு நமக்கு ஆப்போசிட் தெரியும். டேன் 45 தெரியும். நமக்கு இந்த வேல்யூ ஃபைண்ட் ஆகிடும். ஸோ இன் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிளுக்கு போகிறோம்? ஏசிடிக்கு போகிறோம். ஏசிடிக்கு போகிறோம். அதில் நமக்கு ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ டிசியை ஃபைண்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த ட்ரையாங்கிளில் ஃபார்ம் பண்ண முடியும், ஆன்சரை ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ டிசியை ஃபைண்ட் பண்ணணுன்னா அது அட்ஜசன்ட் சைட். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சது ஆப்போசிட் சைட். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் இருக்கக்கூடியது டேனில் தான் வரும். டேனுடைய ரிலேஷனில் தான், டேனுடைய ரேஷியோவில் தான் நமக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல டேன் 45 டிகிரி அதுக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். டேன் டீட்டா இஸ் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். சரி, அதனால தான் நம்ம ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் வரா மாதிரி இருக்கிறத டேனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே ஆப்போசிட் சைடுன்றது ஏலேருந்து சி, அட்ஜசன்ட் சைடுன்றது டிலேருந்து சி. ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு 50 மீட்டர்ஸ், அட்ஜசன்ட் சைடு வந்து எனக்கு தெரியாது டிசி, அதை நான் ஃபைண்ட் பண்ணணும். இந்த டிசின்றது என்ன? எக்ஸு. அதே மாதிரி இந்த இபியும் எக்ஸ் தான், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஏசி டிசி போட்டாச்சு. டேன் 45 டிகிரியோட வேல்யூ 1. நவ் இங்கே 50 பை டிசின்னு வரும். டேன் 45 டிகிரி அதோட வேல்யூ 1. இங்கே நம்ம இதுக்கு வந்து ஆன்சரை 50 பை டிசின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 50 பை டிசின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டிசி இங்கே கொண்டு போனோம்னா 1 இன்ட்டு டிசி ஆகிடும். டிசி ஈக்குவல் டு 50 மீட்டர்ஸ். இங்கே யூனிட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டிசின்றது 50 மீட்டர்ஸ். டிசினா என்ன? நமக்கு 50 மீட்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 50 மீட்டர்ஸ்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த டிசி 50 மீட்டர்ஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த இபியும் இதே 50 மீட்டர்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ 50 மீட்டர்ஸ்னு இதை ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு போய்ட்டு இந்த ஏபியை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏபியை ஃபைண்ட் பண்ணிட்டோன்னா இந்த மொத்த பார்ட் ஏசி அப்படின்றது 50 மீட்டர்ஸ். இந்த 50லேருந்து இந்த ஏபியை நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா எனக்கு இந்த இபின்றது கிடைக்கும். இந்த பிசின்றது கிடைக்கும். இந்த பிசின்றது என்ன? இங்கே பார்க்கும்போது இந்த இடிக்கும் இந்த பிசிக்கும் ஒரே ஹைட்டு தான். அப்போ இந்த பிசிக்கு பதிலாக நான் இடின்னு எழுதலாம். இந்த இடின்றது இந்த ட்ரீயோடைய ஹைட்டு. அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இன் ட்ரையாங்கிள் ஏபிஇக்கு வந்து வரும். ஏபிஇக்கு இந்த ட்ரையாங்கிளை பார்க்குறோம். ஏபிஇ இதுலேயும் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபாட்டனியூஸ், இது அட்ஜசன்ட்.
நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஆப்போசிட் சைடு. எனக்கு அட்ஜசன்ட் சைடு தெரியும். இந்த ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வர்றது டேனில் தான் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், டேனில் 30 டிகிரின்னு எடுக்கிறோம். tan 30 டிகிரியோடைய ஃபார்ம், டேனுக்கு வந்து டீட்டாக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆப்போசிட் சைடு வந்து ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து ஏபி. நெக்ஸ்ட்டு tan 30 டிகிரியோடைய வேல்யூ நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் 1 டிவைடட் பை √3, அதனால் tan 30க்கு 1/√3 போட்டாச்சு, ஈக்குவல் டு ஏபி. ஏபி என்னன்னு தெரியாது, ஸோ ஏபின்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை இபின்றது நமக்கு 15 தெரியும். நவ் ஏபி ஈக்குவல் டு, இந்த ஏபி மட்டும் வேணும்னா இந்த 50யை கொண்டு போனோம்னா இங்கே 50 டிவைடட் பை √3 ஆகிடும். ஸோ 50 டிவைடட் பை √3 போட்டாச்சு. அடுத்ததாக 50யை √3ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், √3ஆல் மல்டிப்ளை பண்ணி √3ஆல் டிவைட் பண்ணுங்கள். √3 கேன்சல் ஆச்சுன்னா 1, அதால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஃபைனலி வி கெட் 50√3 டிவைடட் பை √3 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 3. 50 × √3, ஆல்ரெடி ஹிண்ட்டில் வந்து நமக்கு 1.732 வந்து √3யோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபியோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணுறோம். ஏபி ஈக்குவல் டு 50 × √3. 50 × √3க்கு 1.732ன்ற வேல்யூ கொடுக்குறோம், டிவைடட் பைல 3. ஸோ 50 × √3 டிவைடட் பை நமக்கு 3. 50 × 1.732 மல்டிப்ளை பண்ணி 3ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 28.87 மீட்டர்ஸ்ன்ற ஆன்சர் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ ஏபி எனக்கு தெரியும். ஏபியும் நான் என்ன பண்ணியாச்சு, ஃபைண்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், ஏலேருந்து பி வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 28.87 மீட்டர்ஸ்ன்றது ஏலேருந்து பிக்கு இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ். நமக்கு என்ன வேணும், ஹைட் ஆஃப் த ட்ரீ வேணும். அதுதான் ஹைட் ஆஃப் த ட்ரீனா இதுவும் இந்த பார்ட்டும் ஈக்குவல், இந்த பார்ட் மட்டும் வேணும். இது ஃபுல்லாகவே தெரியும். இது ஃபுல்லாலேருந்து இதை மட்டும் மைனஸ் பண்ணோன்னா எனக்கு இந்த பார்ட் கிடச்சிடும். ஓகே, ஸோ நவ் ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஃபைனலி ஹைட் ஆஃப் த ட்ரீ அப்படின்றது என்னென்னா இடி. இந்த இடி அப்படின்றது ஈக்குவல் டு பிசி. இது ரெண்டுமே ஈக்குவல். இந்த இடியும் இந்த பிசியும் ஈக்குவல், ஒரே பேரலல் லைனில் இருக்கக்கூடிய பார்ட் தான். சரிங்களா, இந்த பிசிக்கு ஈக்குவல். எனக்கு இந்த பிசி மட்டும் வேணும் அப்படின்னா ஓவராலாக இருக்கக்கூடியது ஏசி. இந்த ஏசியில் இருந்து மைனஸ், ஏசியிலேருந்து ஏபியை மட்டும் மைனஸ் பண்ணுறேன். ஏபியை மட்டும் மைனஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஏசி வந்து நமக்கு என்னன்னு தெரியும், 15 தெரியும். ஸோ 50 மீட்டர்ஸ் மைனஸ் ஏபியை நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் த ஹைட் 28.87 மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஃபைனலி ஆன்சர் 21.13 meters. So height of the tree நம்ம 21.13 meters is the final answer. Thank you.